இட்ஸ் மண்டே மார்னிங். டெய்லியும் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் கண்டிப்பா வந்து நம்மளோட டயட்ல ஆட் பண்ணிக்கணும். ஆனா, என்ன குக் பண்றது? என்ன கைண்ட்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் குக் பண்றதுன்னு சூஸ் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா? இது பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் ரைத்தா தான். ஸோ இந்த பீட்ரூட் ரைத்தா பண்றது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் வந்து பீட்ரூட்ட நல்லா துருவிட்டு, நீங்க தயிர்ல ஆட் பண்ணி எப்படி பச்சடி பண்ணுவீங்களோ, அதே மாரி வெள்ளரிக்காய் இருந்தா வெள்ளரிக்காய் கட் பண்ணி போட்டுட்டு, கொஞ்சமா சால்ட் போட்டு பண்ணிற வேண்டியதுதான். இது நேத்து செஞ்ச லெஃப்ட் ஓவர் பிரியாணி தான். ஸோ அத நெக்ஸ்ட் டே வந்து நான் ரீஹீட் பண்ணிட்டு, இந்த ரைத்தா வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அன்னையோட டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, யூசுவலாகவே வந்து நான் ஒர்க் பண்ணுற இடத்துல வெளியே வந்து இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் வந்து எவ்ரி சம்மருக்கு இந்த மாதிரி பிளான்ஸ் போடுவாங்க. வின்டர் டைமில் பார்த்தீங்கன்னா லைட்டிங் டெக்கரேஷன்ஸ் பண்ணுவாங்க. இந்த ஃப்ளவர் வந்து Black கலர் தான் இருந்தது. ஆனால் என் பையன் தான் அது வந்து பர்பிள்னு சொல்கிறான். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இது பிளாக்கா பர்பிளான்னு சொல்லுங்கள். ஒரே டைப்ஸ் ஆஃப் பூவு. அதே பூ பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸில் வந்து வச்சுருக்காங்க இங்கே. எல்லாமே பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஒரு 10 கலர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து லைனாக வந்து நமக்கு ஒரு எல் ஷேப் ஃபுல் என்ட்ரன்ஸ்லேருந்து அந்த பேக் வரைக்குமே வந்து ஃபுல்லாகவே வச்சுருப்பாங்க. இது இல்லாமல் நிறைய வேறு டைப்ஸ் ஆஃப் பூவும் வச்சுருப்பாங்க. இதில் ஒரு வெரைட்டி தான் நான் வீட்டில் வந்து வச்சுருந்தேன். ஆனால் அது வரவே இல்லை. இது ஒரு $30 கொடுத்து வாங்கினேன் நான் ஃபேஸ்புக் பேஜில் பார்த்து. ஆனால் வீட்டில் போய் போய் வச்சதும் ஒரு 1 வீக் கூட வந்திருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். மண்ணெல்லாம் மாற்றி தொட்டியெல்லாம் மாற்றி தான் வச்சேன். ஆனாலும் அது வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை.